காத்தவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. கிருபையின் தேவனே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. செம்மையான வழியில் எங்களை கொண்டு சென்றவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. எங்கள் பரிதாப நிலையிலும் எங்களை தேடி வந்தவரே அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, எத்தனை தரம் ஆண்டவரே உம்மை விட்டு சென்ற பொழுதிலும் நீடிய பொறுமையோட அன்பின் கயிறினால் எங்களை மீட்டு எடுத்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்க ரட்சகரே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. எங்க மெஸ்ஸியாவே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. எங்களுக்காக விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. கிருபையின் தேவனே நன்றி 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 அப்பா. வல்லமை உள்ளவரே, அதிசயமானவரே, அற்புதரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா தகப்பனே, அப்பா எங்க வேண்டுதலைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா கேட்கிறவரே அப்பா, எங்க தேவையெல்லாம் சந்திக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் என் தேவன் அப்பா எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராய் இருந்து தகப்பனே அப்பா எங்களை நீர் தகப்பனை வழி நடத்துறதுக்கு நன்றி அப்பா. எங்களுக்குள்ளே இருந்த தீமையெல்லாம் ஆண்டவரே நாங்கள் விட்டுவிட உதவி செய்தீரே நன்றி அப்பா. எங்களை நாங்கள் ஆராய உதவி செய்தவரே நன்றி அப்பா. இதோ இந்த நல்ல நாளுக்காம நன்றி தகப்பனே. இதோ இந்த அதிகாலை வேளையில ராஜா அப்பா எங்கள் ஒவ்வொருவரோட ஜீவனே தேவன் அப்பா தட்டி எழுப்பினீரே நன்றி அப்பா. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தடையின்றி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீரே நன்றி அப்பா. வந்து கொண்டு இருக்கிறவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரோட தடைகளையும் நீக்கி என் தேவனே நேரத்துக்கு ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு வந்து சேர கர்த்தர் உதவி செய்வீராக. தேவ ஆவியானவரே, இதோ எங்கெங்கெல்லாம் 2-3 நாமத்தில் கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியில் அசைவாடுகிறவரே நன்றி 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 அப்பா. என் தேவனே, எங்களை முதலாவது சுத்திகரிப்பீராக, எங்கள் உள்ளங்களை சுத்திகரிப்பீராக, எங்கள் எண்ணங்களை சுத்திகரிப்பீராக, எங்கள் சிந்தனைகளை சுத்திகரிப்பீராக. என் தேவனே, உமக்கு பிரியமில்லாத ஏதொன்றும் ஆண்டவரே நாங்கள் சிந்தித்திருப்போமானால் ஆண்டவரே எங்களை ஒரு நிமிடம் மன்னியும் ஐயா. இந்த நாவினாலே ஆண்டவரே நாங்கள் ஏதேனும் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாமல் பேசியிருப்போமானால், முறுமுறுத்திருப்போமானால் ஒரு நிமிடம் எங்களை மன்னியும். எங்க நாவை சுத்திகரியும். உமக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நாங்கள் சென்று இருப்போமானால் ஒரு நிமிடம் எங்களை மன்னியும். உமக்கு சித்தமில்லாத காரியங்களுக்கு நாங்கள் துணை போய் இருப்போமானால் எங்களை ஒரு நிமிடம் மன்னியும் ஆவியானவரே. இதோ உங்களை எங்கள் மத்தியில் அழைக்க போகிறோம் ஆண்டவரே. அதற்கு முன்னமே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களை சுத்திகரிங்க இந்த நாட்களிலே ஆண்டவரே அப்பா. சுத்த இருதயத்தோடு நாங்கள் உம்மை தரிசிக்க வேண்டும் ஐயா. எங்களை தகுதிப்படுத்துங்க ஐயா. உம்முடைய சமூகத்தில் நிற்க அப்பா, உம்மை துதித்து பாட அப்பா உம்மை கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகாரத்துக்கு எங்களை பாத்திரவான்களாய் மாற்றும் ஐயா. எங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே பேர் பேராக ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பேராக ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தேவாவியானவரே, அன்பான தேவாவியானவரே, உங்களை எங்கள் மத்தியில் அழைக்கிறோம் ஐயா. நன்றி 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 தகப்பனே, நன்றி அப்பா. அன்பான எங்கள் தேவாவியே, அன்போடு வரவேற்கிறோம். அன்பான எங்கள் தேவாவியே, அன்போடு வரவேற்கிறோம். அடியார்கள் நாங்கள் ஒரு மனதோடு உம்மை அன்போடு வரவேற்கிறோம். அடியார்கள் நாங்கள் ஒரு மனதோடு உம்மை அன்போடு வரவேற்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க அப்பா பிதாவே என்று அழைக்க. ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க அப்பா பிதாவே என்று அழைக்க. அபிஷேகநாதரே வரவேற்கிறோம். அன்போடு வரவேற்கிறோம். எங்கள் அபிஷேகநாதரே வரவேற்கிறோம். அன்போடு வரவேற்கிறோம். அன்பான எங்கள் தேவாவியே,
அன்போடு வரவேற்கிறோம். அன்பான எங்கள் தேவ ஆவியே, அன்போடு வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. தேவாவியானவரே அப்பா, இதோ எங்கள் மத்தியிலே என் தேவனீர் இறங்கி வந்ததுக்காம நன்றி ராஜா. இந்த நாட்களிலே ஆண்டவரே அப்பா, ஆரம்பத்திலிருந்து முடிவு வர நடக்க இருக்கிற எல்லா தேவ காரியங்களும் உம்மோட கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. சங்கீத பகுதி உம்மோட கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. சங்கீதம் வாசிக்கிற பிள்ளையை தொடுவீராக ஆண்டவரே, உம்மோட பலனை ஊற்றுவீராக. பிள்ளை இந்த இடத்துல நிக்கிற வேலையில உம்மோட பரிசுத்தம் ஆண்டவரே அப்பா பிள்ளைக்குள்ள கடந்து போகட்டும் ஐயா. அப்பா உம்மோட சங்கீதத்தை வாசிக்கிற வேலையில அவை நாங்கள் ஆண்டவரே உள்ளான இருதயத்தோடு ஆண்டவரே நாங்களும் ஒருமனப்பட்டு தியானிக்க அப்பா, அதை நாங்கள் கை கொள்ள, அதை எங்களை சுத்திகரிக்க உதவட்டும் ஐயா. ஆராதனை பகுதியை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆராதனை லீட் பண்ற பிள்ளையே உம்மோட கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். மகளே ஆண்டவரே அனல் மூட்டுவீராக தகப்பனே. உம்மோட தெய்வீக அபிஷேகம் ஆண்டவரே மகள் நூடாக இறங்குவதாக தகப்பனே. அப்பா கோயர்ல நிக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். மியூசிக் வாசிக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் முழு இருதயத்தோடு ஆண்டவரே, முழு ஆன்மாவோடு ஆண்டவரே உம்மை நோக்கி ஆண்டவரே அப்பா ஐயா துதிகளை ஏறெடுக்க ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக. உம்மை ஆராதிக்கிற வேளையில சபை முழுவதும் அபிஷேகம் ஆண்டவரே கடந்து போவதாக ராஜா. கட்டுகள் உடைக்கப்படுவதாக ராஜா. சமாதானம் நிரம்புவதாக ராஜா. ஒருவரும் அந்த வண்ணமாய் போகாதபடிக்கு என் தேவன் ஒரு அபிஷேகத்தை ஒவ்வொருவரும் ஆவில உணரட்டும் ஐயா. கர்த்தாவே அப்பா, அது உமக்கு பிரியமுள்ள ஆண்டவரே அப்பா, நீர் விரும்புகிற ஆண்டவரே ஒப்பு கொடுத்தலான ஆராதனையா இருக்கட்டும் ஐயா. நீர் விரும்புகிற நன்றி பலிகளே நாங்கள் ஒவ்வொருவரும் ஏறெடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. அப்பா வார்த்தை பகுதியை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. வார்த்தை கொடுக்கிற மகனை மறைத்து நீர் வெளிப்படும் ஐயா. அப்பா தகப்பனே, நாங்கள் இன்னும் கிட்டி சேர, நீர் விரும்புகிற இடத்துல நாங்கள் வந்தா சேர என் தேவன் அந்த வார்த்தை ஆண்டவரே எங்களை சுத்திகரிக்கட்டும் ஐயா. மகனை மறைத்து நீர் வெளிப்படும் இந்த நாட்களிலே ஆண்டவரே எங்களுக்கு தகப்பனே அப்பா ஐயா கொடுக்க வேண்டிய ஆவிக்குரிய மன்னாவை என் தேவன் அப்பா கொடுப்பீராக ராஜா. வார்த்தை பகுதியில் ஆண்டவரே அப்பா ஜனங்களோட சிந்தைகள் அங்கும் எங்கும் சிதறாதபடிக்கு ஆண்டவரே வார்த்தை கூர்ந்து கவனிக்க அப்பா, அது நல்லதென்று மட்டும் நாவினால் அல்ல கிரியையினால் அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கேட்கிற ஆலோசனைகளை இந்த நாட்களில் கொடுக்க போற ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையை இன்னும் கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுக்கட்டும் ஐயா. என் தேவன் அப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா நீர் தகப்பனே உம்மோட கட்டுப்பாட்டில் வைப்பீராக தகப்பனே. அப்பா தகப்பனே, அதே வண்ணமாக ஆண்டவரே அப்பா காணிக்கை பகுதியை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா ஜனங்கள் உமக்கு வந்து கொடுக்கிறார்களே அவர்களை ஆசீர்வதியும் ஐயா. அப்பா அவர்கள் உள்ளங்களை ஆசீர்வதியும் ஐயா. குடும்பங்களை ஆசீர்வதியும். சரீரத்தில் பலனை தாரும். குடும்பத்தில் நல்ல சமாதானத்தை நிரப்பும் ஐயா. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். இன்னும் சரீரத்தில் பலனை தாரும் ஐயா. அப்பா பெற்றுக்கொண்ட காணிக்கையை ஞானமாய் ஆண்டவரை நாங்கள் செலவழிக்க உம்முடைய ஞானத்தை ஊற்றும். அது இன்னும் ஊழியங்களை கட்ட சபை வளர்ச்சிக்கு அது பிரயோஜனப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க தகப்பனே. திருவிருந்து பகுதியை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களுக்காக உண்மையே நீர் அடிக்க கொடுத்தீரே ராஜா தகப்பனே. அப்பா அந்த திருவிருந்தை நாங்கள் ஒருவரும் அபாத்திரமா எடுக்காதபடிக்கு எங்களை நாங்கள் நிதானிக்க உதவி செய்யுங்க. இன்னும் நாங்கள் யாரிடமாவது ஒப்புரவாக வேண்டிய காரியம் இருந்துப்போமானால் அப்பா நாங்கள் எங்களை ஒப்புரவாக தகப்பனே அவர்களோடு தகப்பனே நாங்கள் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாக பிறகு உம்மோட திருவிருந்தில் நாங்கள் கை வைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. சாட்சி பகுதியை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா தகப்பனே. அப்பா சாட்சிகள் ஆண்டவரை பெருகட்டும் ஐயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஆண்டவர் உம்மோட பிள்ளைகள் வந்து சொல்லட்டும் ஐயா. அது நூடாக உன் நாம மகிமைப்படட்டும் ஐயா. நீர் யார் என்பதை ஆண்டவரே இன்னும் மக்கள் அறிந்து கொண்டு இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள பலனடைய சாட்சி பகுதி ஆண்டவரே அப்பா தகப்பனே. அப்பா சிறு பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா அப்பா அந்த டீச்சர்ஸுங்களை ஆசீர்வதிங்க. சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. சிறு பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அந்த சிறு பிள்ளை பள்ளியை ஒப்பு கொடுக்கிறோம். அதை லீட் பண்ற டீச்சர்களை நீங்க ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க ராஜா. வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. வாலிப தம்பி தங்கச்சிகள் ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியமான வழியில நடக்கட்டும் ஐயா. தேவையற்ற சிந்தை அவர்களுக்குள்ள சத்ரு விதைக்காதபடிக்கு அப்பா வாலிப பிள்ளைகளுக்குள்ள நல்ல ஒரு சகோதரத்துவம் இருக்கட்டும் ஐயா. ஒற்றுமையாய் சேர்ந்து சபையை கட்டட்டும். என் வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே சபைக்கு தூணாக இருக்கட்டும். உலக பிள்ளைகளுக்கு வெளிச்சமாய் இருக்கட்டும் ஐயா. அப்பா இவர்கள் மீது சத்ரு கை போடாதபடிக்கு ஆண்டவரே இவர்கள் ஆவியில விழித்திருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. எங்க வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே மற்ற பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க
வேண்டும் ஐயா. அப்பா தன் பேச்சு நடத்த எல்லாத்திலும் ஆண்டவரே சாட்சி உள்ளவராக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே கண்காணிகளுக்காக நன்றி. பரா பாஸ்டருக்காகவும் அவர் குடும்பங்களுக்காகவும், டான் பாஸ்டருக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் நன்றி அப்பா. அவர்களை ஆசீர்வதியும் ஐயா. அப்பா அவர்களுக்கு சரீரத்தில் நல்ல பலனை தாடும் ஐயா. குடும்பத்தை ஆசீர்வதியும் ஐயா. அப்பா இவர்கள் ஊழியத்துக்கு செல்லும் போது குடும்பத்தும் ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளும் ஐயா. அப்பா இன்னும் ஊழியத்தில் இவர்கள் தகப்பனை எழும்ப அப்பா அநேகர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, அநேகரோட இருளை அகற்ற தேவன் ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னும் ஊழிய எல்லைகளை விரிவாக்குங்க ஆண்டவரே. அப்பா இந்த வயதிலும் ஆண்டவரே வாலிபனை போல பலன் இறங்கட்டும் ஐயா. கழுகை போ தகப்பனே அப்பா செட்டுகளை அடித்து உயரத்திலே பறக்கட்டும் ஐயா. தகப்பனே இன்னும் இன்னும் ஆண்டவரே உம்முடைய பலனை ஊற்றுங்க. உம்முடைய கிருபை நிரம்பட்டும் ஐயா. அப்பா இவர்கள் நூடாக ஆண்டவரே சபை இன்னும் ஆண்டவரே கட்டப்படட்டும். கர்த்தர் சித்தத்தின்படி ஆண்டவரே சபை ஆண்டவரே சத்தியத்தின்படி நீதியின்படி வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வீராக. அதே போல உலகம் எங்கும் ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே நடத்தப்படுகிற எல்லா சபைகளும் தேவன் பொறுப்பெடுங்க ராஜா. எல்லா சபையிலும் தேவ ஆவியானவரோட ஆளுகை இருக்கட்டும். மனித ஆலோசனைகள் நீங்கட்டும் ஐயா. கர்த்தாவே கிருபையா இறங்குங்க அப்பா. இலங்கை தேசத்தில் இருக்கிற இயேசுவின் சுவிசேஷ அக்கினி திருச்சபையை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. அப்பா அந்த இடத்துல இருக்கிற ஊழியர்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இதோ இந்த கடைசி நாட்களில் ஒருவரும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே அப்பா மெய்யான தேவனை பற்றி கொண்டு சத்தியத்தை பற்றி கொண்டு ஆண்டவரே ஒவ்வொருவரும் சாட்சியா இருக்க உதவி செய்யுங்க. அந்த சபையை போஷிங்க, ஆசீர்வதிங்க. சபையோட தேவையெல்லாம் சந்திங்க ராஜா தகப்பனே. அதே போல உலக தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா இஸ்ரவேல் தேசத்துக்காக பாரப்படுகிறோம் ஐயா. தேசங்கள் எல்லாம் ஒரு சமாதான நிலையை கொடுங்க. அரசியல்வாதிகளை ரட்சிங்க ராஜா. அப்பா நல்ல அதிகாரிகளை தேசத்துக்கு ஆண்டவரே வைங்க தகப்பனே. உம்முடைய சுவிசேஷம் தேசம் எங்கும் கடந்து போகட்டும் ஐயா. கர்த்தாவே தேசங்களிலே ஒரு எழுப்புதல் இருக்கட்டும் ஐயா. அப்பா யுத்தங்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் ஆண்டவரே ஒரு சமாதான நிலைக்கு கொண்டு வரும் ஐயா தகப்பனே. இந்த நாள் ஆண்டவரே அப்பா ஐயா அப்பா இந்த நாளில் எந்தெந்த இடங்கள எல்லா தேசங்களும் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் ஆண்டவரே அப்பா ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அப்பா எல்லோரும் பரிசுத்தத்துக்குள்ள ஆண்டவரே அப்பா தன்னை ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க. உம்முடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து வாழ கர்த்தர் கிருபையா இறங்குங்க ராஜா. தொடர்ந்து நீரே ஆண்டவரை எல்லாத்தையும் ஆளுகை செய்யுங்க ராஜா. நீரே வழி நடத்துங்க ராஜா. உம்முடைய ஆளுகை என்றென்றும் எங்கள் மத்தியிலே நிலைத்திருப்பதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 119 பக்கம் 747 57 64 மட்டும். கர்த்தாவே நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்ளுவேன் என்றேன். என் வழிகளை சிந்தித்து கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்புகிறேன். துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டு உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. உமக்கு பயந்து உமது கட்டளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். கர்த்தாவே பூமி உமது கிருபையினாலே நிறைந்திருக்கிறது. உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். ஆமென். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆளுகை செய்யுங்க வல்லமை ஆவியானவரே. மக்கள் நன்றி ராஜா. நன்றி அப்பா, நன்றி ராஜா. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை
ஹalleluya உமக்கு நன்றி ராஜா அன்பின் தேவனே உம்மை துதிக்கிறேன் அப்பா அப்பா உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நானே உங்களை தெரிந்து கொண்டேன் என்றவரே அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் எங்கள் மெய்ப்பனும் நாங்கள் உங்கள் ஜனங்களும் உங்கள் ஆடுகளாக இருக்கிறோம் எம்மை துதிக்கிற ராஜா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஆண்டவர் எங்கள் பரிசுத்தரே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவர் விளையாட பெற்ற நாமத்தை எங்களுக்கு கொடுத்தவர் இயேசு என்னும் ரட்சகரே ஆண்டவர் எங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்தவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் அப்பா அவர் எங்களுக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் அப்பா எங்களுக்கு மீட்பும் ஆனாரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ராஜா நித்திய ஜீவனை அருளும்படி ஆண்டவர் எங்களை மீட்டுக் கொள்ளும்படி ராஜா அப்பா எங்களை மீண்டும் அழைத்து கொண்டு போக வரப்போகிறவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ராஜா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே இயேசு என்னும் ரட்சகரே அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா எங்கள் ஆறுதலின் தெய்வமே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே அப்பா சகல பாவத்திலும் அக்கிரமத்திலும் இருக்கிறவர்களை தூக்கி எடுக்கிறவரே உம்மை துதிக்கிறேன் அப்பா அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளிக்கு எங்களை அப்பா கொண்டு வந்தவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உம்முடைய நன்மையானவர்களை பேசும் ரத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உங்களுக்கு பரிகாரியாகிய பரிசுத்த ரத்தத்துக்கு ஸ்தோத்திரம் விடுதலை உண்டாக்குகிற இயேசுவின் ரத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா எங்களுக்காக பரிகசிக்கப்பட்டீரே அப்பா உம்முடைய விளையாடப்பட்டோம் எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷணம் ஒவ்வொரு நிமிடமும் பரிந்து பேசுகிறது உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் அப்பா ஆட்டுக்குட்டியானவருடைய திரு ரத்தத்தினாலே எங்களுக்கு ஜெயம் உண்டே உம்மை துதிக்கிறேன் ராஜா உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உன் நாமத்தை நான் கொண்டு வருகிறேன் ராஜா உன்னுடைய நாமத்தை கொண்டு வருகிறேன் ராஜா அப்பா நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே அப்பா அம்மாக்கு முன்பாக எதுவும் எதிர்த்து நிற்பதில்லை ஆண்டவரே தாவீது ராஜா சொன்னார் இஸ்ரவேலின் தேவனாகிய நாமத்தினாலே வருகிறேன் என்று அப்பா உன் நாமத்தை கொண்டு நாங்கள் போகிறோம் ஆண்டவரே ராஜா அப்பா அம்மாவுக்கு மகிமை உண்டாவதாக விளையாடப்பட்ட இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா ஹல்லேலூயா என்று உம்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றி அப்பா எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே எல்லா தலைமுறையும் என்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே எல்லா தலைமுறையும் என்று போற்றிடும்
அப்பா உம்முடைய நாமத்தை விளையாட பெற்ற நாமத்தை எங்களுக்கு கொடுத்தீரே தகப்பனே அப்பா. அப்பா உமக்கு நன்றி ராஜா. அப்பா ஜெயமுள்ளவராய் நாங்கள் நடக்கத்தக்கதாய் ஆண்டவரே அப்பா. அப்பா நாங்கள் பயமில்லாமல் நடக்கத்தக்கதாய் ஆண்டவரே அப்பா. உன் நாமத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே ராஜா. பயங்கரமும் பராக்கிரம் நிறைந்த உங்கள் நாமம் ஆண்டவர் எங்களுக்கு ரட்சணை கண்மலையா இருக்கிற உங்களுடைய நாமம் ஆண்டவரே ராஜா. அப்பா நாங்கள் வந்தடையத்தக்க கண்மலையா இருக்கிற உங்களுடைய இயேசுவின் நாமம் ஆண்டவரே ராஜா. அது எங்களுக்கு பலத்த துருகமா இருக்கிறதே துதிக்கிறேன் ராஜா. இதோ கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ள சுகமா இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அப்பா. அப்பா உங்க சிறகளாலே அப்பா உங்க செட்டை மறைவிலே மறைத்து வைக்கிறமைக்காக துதிக்கிறேன் ஆண்டவர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீங்க நாளில் உம்முடைய குடார மரவினிலே ராஜா உங்க சிறகுக்குள்ளாய் மறைத்து வைக்கிறவர் அப்பா. மை நன்றியோட துதிக்கிறேன். நன்றி ராஜா, நன்றி ஆண்டவர். மை நன்றியோட துதிக்கிறேன் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உந்தன் சிறகுகளின் நிழலில் உந்தன் சிறகுகளின் நிழலில்
ராஜா. ஹalleluya. ஆமென். நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா. உங்கள் சமூகத்தில் மாத்திரமே சந்தோஷம், சமாதானம், நித்திய பேரின் மொமெண்டு கத்தாவே. அப்பா, நீங்கள் கொடுக்கிற விடுதலை, சமாதானத்துக்காக, சந்தோஷத்துக்காக, நித்திய பேரின்பதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. சதா காலம் ஸ்தோத்திரக்கான மகிமையும் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென். பாடுவோம். நாங்கள் அப்படியே ஆண்டவரை துதிப்போம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எல்லாரும் என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணி ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை. எல்லாரும் எல்லாரும் இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமா இருக்கிறோமா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளே நாங்கள் எப்பொழுதும் பலனாய் சந்தோஷமாய் இருப்பது தேவன் விரும்புகிறதை பார்க்கிறோம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஓய்வு நாளில கூட சுருக்கமாய் அதி சீக்கிரத்தில் ஒரு செய்தியை நாங்கள் பார்த்து இன்றைக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து, இன்றைக்கு துவக்கத்திலிருந்து நாங்கள் இன்றைக்கு ஆராதனையில் பார்க்கும் பொழுது, அது வாலிப கூட்டமாக இருந்தாலும் சரி, இந்த தமிழ் ஆராதனையிலும் சரி, ஆண்டவருடைய பிள்ளைகள் பாடினதும் துதித்ததும் ஜெபித்ததும் அந்த இடத்துல ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொன்றுக்குள்ள இணைக்கிறதை நாங்கள் பார்க்க முடியும். இந்த வேத வசனம் எல்லாம் ஜோடி இல்லாமல் அது போகாது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோலத்தான் பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே, அவர் எங்களை நடத்துகிற விதம் ஒன்றாக இருக்கிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கூட உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் காரியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை, இயற்கை சீற்றங்களை பார்க்கிறோம், யுத்தங்களை பார்க்கிறோம், அநேக பாடுகள் உபத்திரங்களிலே இன்றைக்கு தேசங்கள், ராஜ்யங்கள், எத்தனையோ வல்லரசு நாடுகள், துபாயில இன்றைக்கும் பேரழிவுகளை பார்க்கிறோம். மழை நிமித்தம் என்று சொல்லி 1.5 வருஷத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள் வந்திருக்கிறது என்று சொல்லி, காரணம் என்ன? இதுக்கு சில விளக்கங்களை சொல்லுகிறார்கள். என்ன அது? அந்த தேசத்தில் செயற்கையாய் சில காரியங்களை அவர்கள் செய்து அந்த இடத்துல மழை வர செய்வார்கள் என்று சொல்லி. ஆகவே அன்பானவர்களே, அதை
அதில் அவர்கள் கூறுகிற குற்றம் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா அதுக்கு கல்குலேஷன்? அவங்க சொல்றாங்க, ஒரு வல்லமைக்கு எதிராக நாங்கள் செயல்படும் போது இப்படிப்பட்ட அழிவுகளை நாங்கள் பார்க்க முடிகிறது என்று சொல்லி. ஆகவே தேவனுடைய வல்லமைகளுக்கு முன்பாக எதுவும் இல்லை என்று நாங்கள் இதில் பார்க்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், வேத வசனத்தை பார்த்தோம், இன்றைக்கு யாக்கோபு 1 கூட பார்த்தோம். நாங்கள் கேட்பது பேசுவதல்ல, எங்கள் செயலிலே அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, துரிதமாக இன்றைக்கு இந்த செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை எடுத்து நாங்கள் வாசிக்க போகிறோம். எடுத்து வாசிக்க கேட்போம் சீக்கிரமாய். 1 யோவானுக்கு எழுதின அந்த புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிக்கிறார்கள். 1 யோவான் 3:18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நாங்கள் வாசிக்க கேட்போம். என்னது? 1 யோவான் 3:18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, எங்களுடைய வார்த்தைகளினால் அல்ல, எங்களுடைய அநேக வாக்குறுதிகளினால் அல்ல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே சொல்லப்படுகிறது கிரியையினாலும் உண்மையிலும் அன்பு கூற கடவோம் என்று சொல்லி. ஆகவே இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் கிரியைகள் எப்படி இருக்கிறது? இயேசு எங்களை ரட்சித்தார், நல்லது. எங்கள் வாழ்வை மாற்றினார், நல்லது. ஆனால் இயேசு எங்களுக்கு போதித்து என்ன, எங்கள் வழிகாட்டினது என்ன, எங்களுக்கு கொடுத்த ஆலோசனை என்ன, எங்களை எப்படியாய் அவர் நடத்தினார், நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேதத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அதன்படி நாங்கள் வாழ்கிறோமா? அதன்படி நாங்கள் செய்கிறோமா? இன்றைக்கு இந்த நாளில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆராய்ந்து பார்க்க இந்த வசனம் அழைக்கிறது. ஆகவே என் பிள்ளைகளே என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் அழைக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ பேர் இன்றைக்கு அனாதைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் உள்ளத்தில் கேள்வி என்ன தெரியுமா? என்னை யாராகிலும் என் மகனே என்று சொல்லி, மகளே என்று சொல்லி அழைப்பார்களா என்று சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, என் பிள்ளைகளே, நீ யாரா இருந்தாலும், நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை அழைக்கிற ஒரு தேவன் உண்டு. ஆகவே வசனத்தினால் அல்ல, உன் பேச்சில் அல்ல, உன் கிரிகைகளிலே உண்மையிலும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கு நிறைய காரியங்கள், கிரிகைகள், அநேக காரியங்கள் செய்யலாம். மற்றவர்கள் பார்க்கறதுக்காக, அவங்க போற்றத்துக்காக, எங்களை உயர்த்தி சொல்ல வேண்டும், எங்களை இப்படியாய் பேச வேண்டும் என்று சொல்லி ஒரு சாரார் செய்யலாம். ஆனால் அன்பானவர்களே, வேதத்தில் உண்மையான அன்பு என்று சொல்லப்படுகிறது. இந்த உண்மையான அன்பு யாரிடத்தில் உண்டு தெரியுமா? உலகத்தில் எந்த மனிதனிடத்திலும் அது காணவே படாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் தெரியுமா? இது எல்லாருடைய அன்பையும் இது வைத்திருக்கிற ஒரே ஒரு கர்த்தர் இயேசு. அல்லேலூயா. அவர் தான் அன்பானவர்களே சிலுவையில் உனக்காக எனக்காக அவர் ஜீவனை தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த உண்மை உள்ள அன்பு எங்களுக்குள்ள இருக்கிறதா? அதைத்தான் சுருக்கமாக நாங்கள் பார்க்க போகிறோம். என்னது? வாசிக்க கேட்போம். எங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? அந்த அன்பு வர வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ஆனால் மீண்டும் இன்றைக்கு நாங்கள் வாசிக்க கேட்போம். என்னது? எபிரேயர் 11:6 வாசிக்கும் பொழுது இப்படியாய் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது, கடவுளுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்படி என்று சொன்னால் அன்பானவர்களே, உண்மையான அன்பு மனிதருக்குள்ள இது வரும். அது எப்படி? கர்த்தர் உனக்குள்ள வரும் பொழுது, இயேசு உனக்குள்ள வரும் பொழுது, இயேசு உன் வாழ்வை மாற்றும் பொழுது, உனக்குள்ள அவர் வந்து விடும்போது அந்த அன்பு உனக்குள்ளே வரும் என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கு வேதத்தில் இயேசு என்ன செய்தார், இயேசு அந்த ஜனங்களுக்கு என்ன செய்தார், எப்படியாய் நடத்தினார், அதுபோல தேவ பிள்ளைகள் எங்களால் இருக்க முடியுமா? தேவ பிள்ளைகளுக்கு என்ன செய்தார்? ஒரு சாட்சியோடு கூட நாங்கள் கடந்து போக போகிறோம். ஆகவே வாசிங்கள், அது விசுவாசம் இல்லாமல்
தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் வாசிங்க. ஏனென்றால் தேவனிடத்தில் கடவுளத்தில் சேருகிறவன் ஆண்டோடத்தில் வருகிறவன் அவர் உண்டென்று எப்பொழுது உண்டு என்று சொல்லி எங்களுக்கு இதோ எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கலாம், எல்லா சூழ்நிலை இதோ எங்களுக்கு பூஜ்யமாக காணப்படலாம். அதுதான் வேதம் சொல்லுகிறது, காண்கிறவரை அல்ல காணாததை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி. அந்த விசுவாசம் தான் உன் வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வரும், அற்புதத்தை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அன்பானவர்களே, அது உண்மையான அன்புக்குள்ளே உன்னை நடத்தும் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிங்க அந்த வசனத்தை முடிங்க. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. பலன் தருகிறவர். ஆனால் அன்பானவர்களே, ஏன் எனக்கு இந்த பலவீனம், ஏன் எனக்கு இந்த காரியங்கள் நடக்கல, பலன் இல்லை, என் வாழ்க்கையில தோல்வி, இதோ இந்த நாளிலே எனக்கு இந்த கஷ்டங்கள், இந்த பாடுகள் என்று நாங்கள் அங்கலாய்க்கிறோம் அன்பானவர்களே. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு திரும்பி இருக்கிறோமா? அந்த வசனத்தில் நாங்கள் இன்றைக்கு ஒப்பு கொடுத்து இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. கர்த்தர் எத்தனை பெரிய அன்புள்ள தேவன் அல்லவா? அந்த அன்புள்ள அந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி. விசுவாசம் இல்லாமல் நீ தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது என்று சொல்லி. ஆனால் உங்களுக்கு உண்மை ஒன்று சொல்லட்டுமா? இந்த வேதத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது விசுவாசத்தில் தளர்ந்து போனவர்கள், தடுமாறினவர்கள் ஆதியாகமத்திலிருந்து நான் சொல்ல முடியும். அநேக வசனங்களை, அநேக பரிசுத்தவான்களை விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லி ஆபிரகாமை சொல்லுகிறோமே. அவர் வாழ்க்கையில் இதோ இயேசு ஆண்டவரிடத்தில் அவர் கேட்டார், ஆண்டவரே நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், இதற்கு என்ன தருவீர், எப்பொழுது இது நடக்கும் என்று சொல்லி அவர் வாழ்க்கையில் இதோ விசுவாச தளர்ந்து போனது என்று பார்க்கிறோம். ஒவ்வொருவரையும் நாங்கள் பார்க்க முடியும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் மீண்டுமாக அவன் தளர்ந்து போனவனை தேவன் தூக்கி எடுத்து, நான் எல் ஷடாய், சர்வ வல்லமுள்ள தேவன், நான் உனக்கு கொடுத்த வாக்கை நான் நிறைவேற்றி முடிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் அவன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்து மகிழை செய்த தேவன் இன்றைக்கு உன் வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில அப்படியா செய்து அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே எங்கள் வாழ்க்கையில விசுவாசம் வர வேண்டும். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இந்த இடத்துல மார்க்கு புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசிங்க. அங்கு யாவூரி என்று சொல்லி ஒரு ஜெப தலைவன் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவருடைய மகள் வியாதியா இருந்தபோது அவன் விசுவாசத்தில் குன்றி போனவனா இருந்தான். இயேசு அவன் வாழ்க்கையில இடைப்பட்டார். ஆண்டவர் அவனை சந்தித்தார். ஆண்டவரிடத்தில் அவன் ஓடினான். அன்பானவர்களே, இதோ ஆண்டவர் சொன்னார், பயப்படாது, நீ விசுவாசத்தை விடாது என்று சொல்லி மரித்து போன மகளை ஆண்டவர் உயிரோடு எழுப்பி அவனுக்கு தந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதுபோல தேவ பிள்ளைகள், அது எப்பேற்பட்ட விசுவாசம் உள்ள, அது ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், அவள் வாழ்க்கையில தளர்ந்து போகிற காரியங்கள் வரத்தான் செய்யும் அன்பானவர்களே. ஆனால் அதில் மூழ்கி போக தேவன் விட மாட்டார். தேவன் விட மாட்டார், விலகி போக மாட்டார். உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு நான் விலகவே மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் இதோ எங்கள் வாழ்க்கையில் அப்படியாய் அவர் செய்து, அவர் சொன்னதை செய்து முடிப்பார் என்று சொல்லி. மாத்திரமல்ல அன்பானவர்களே, மார்க் 9ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேத வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்களேன். இங்கே ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக இதோ இயேசுவண்டை வருகிறதை பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு கொடிய வியாதி ஒன்று இருக்கிறது, அது சுகப்படுத்த வேண்டும், அவன் நல்லா ஆகணும் என்று சொல்லி இயேசுவண்டை வரும் பொழுது இயேசு அதுக்கு என்ன சொல்லுகிறார் பாருங்களேன். மார்க் 9 வாசிங்க, 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேத வசனம் என்ன சொல்லுகிறது? உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. பாருங்களே, ஆண்டவர் முதல்ல சொல்றாரு, நீ என்னிடத்துல பலன் வல்லமை உண்டு என்று சொல்லுகிறாயே, அதை நீ விசுவாசிக்கிறாயா, நீ நம்புகிறாயா? இதோ ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் முதலாவது எங்களிடத்துல கேட்கிற ஒரு கேள்வி, ஒரு காரியம், நீ விசுவாசிக்கிறாயா? அதனால தான் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும், விசுவாசித்தவளே பாக்கியவதி, அப்படியான வசனங்களை பார்க்கிறோம். ஆகவே அந்த தகப்பன் கொண்டு வந்தான், இயேசுவண்டை தான் வந்தான், அவன் ஜெபிக்க தான் வந்தான், கரெக்டான இடத்துல வந்தான். ஆனாலும் அன்பானவர்களே, இது ஆண்டவர் அவனிடத்தில் ஒரு கேள்வி வைக்கிறார். என்னது? வாசிங்க அந்த வசனத்தை.
விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, இப்பொழுது விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என் அவிசுவாசம் நீங்கும்படி. என்னது? ஆனாலும் ஆனாலும் வாசிங்க, அது தெரியும். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். என் அவிசுவாசம் அப்படி என்று சொன்னால் அன்பானவர்களே, எப்படி இந்த அவிசுவாசம் வருகிறது? அவன் முதல் சொல்றான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் அவன் உண்மையை சொல்லுகிறான். எங்கள் வாழ்க்கையில அந்த உண்மையான அன்பு இருக்கிறதா? அந்த உண்மையான காரியம் தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோமா? வாயில சொல்லிக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில செயலில நாங்கள் செய்யாமல் இருக்கிறோமா? அல்ல அன்பான தோன்ற பிள்ளைகளே, அது தேவனுக்கு பிரியமானதாய் இருக்க முடியாது, இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. வசனத்தை காட்டி கொடுக்கிறேன். யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் வாசிங்கள் எடுத்து சீக்கிரமாய். யாக்கோபு 2வது அதிகாரத்தில் 15 நாங்கள் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படியாய் சொல்லுகிறது. யாக்கோபு வாசிங்க. என்னது? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமல் அனுதினம் ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது, பாருங்களே, அவன் குறைவு இருக்கிறது, அவன் இடத்துல ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது. ஒருவேளை எங்களுக்கு இவையெல்லாம் இருக்கலாம், ஆனால் வேற ஏதோ ஒரு காரியம் குறைவு இருக்கலாம். எங்கள் வாழ்க்கையில ஏன் ஜெப உதவி தேவைப்படலாம், விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் அன்பானவர்களே, அப்படி இருக்கும் பொழுது வாசிங்க, இப்போ என்ன நடக்கிறது? உங்களில் ஒருவர் அவர்களை நோக்கி, ஆண்டவரை அறிந்திருக்கிறவன் எடுத்துக்கொள்வோம், தேவ பிள்ளைகள், உங்களில் ஒருவன், இது அவனுக்கு என்ன சொல்றான்? நீங்கள் சமாதானத்தோடு போங்க, குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லி அவனுக்கு தேவையானது, அவன் வாழ்க்கையில வேண்டியது, அதை நீ செய்யாமல் போவாய் என்று சொன்னால் நீ உண்மையான அன்பு எப்படி கூற முடியும்? நீ உண்மையான அன்பு எப்படி வைத்திருக்க முடியும்? அதைத்தான் சொல்லுகிறது. சரீரத்துக்கு வேண்டியவைகளை வாசிங்க, அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? ஆகவே அன்பானவர்களே, இந்த வேதம் சொல்லுகிறது உண்மைதான். உன் ஆத்மா மீட்பர், உன் ஆத்மாவை இந்த நாளிலே ரட்சிக்க வந்த தேவன், ரட்சித்த தேவன். நீ நித்திய ஜீவனுக்காக பேர் அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஆனால் அன்பானவர்களே, மீண்டும் ஒரு விஷயம் சொல்லட்டும், நான் சத்தியம் சொல்லுகிறேன், உனக்கு அடிப்படையான விசுவாசத்தை நீ அறிந்து கொள்ளாமல் நீ எப்பேற்பட்ட விசுவாசம் உள்ள வார்த்தைகள் உனக்குள்ள வரும் பொழுது அது உனக்குள்ளே அது கிரியைகளை நடப்பிக்காது. காரணம் என்ன தெரியுமா? நீ பேசு ஆனா நீ கற்றுக்கொள்ளும் பொழுது தான் நீ பெரிய படிப்புக்குள்ள நீ கடந்து போவாய். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் நீ முதலாவது அந்த விசுவாசத்தை உனக்குள்ள வர செய்யணும். ஆண்டவரே, எனக்குள்ள அந்த விசுவாசத்தை கொடுங்க. அந்த தகப்பன் சொன்னான், உண்மையை சொன்னான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என் அவ்விசுவாசத்தை நீக்கி போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் அநேக காரியங்களை கேட்டு இருக்கிறேன், இது போல என்னால் நடக்க முடியல. இன்றைக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அந்த உண்மையான அன்பை இன்றைக்கு பார்க்க போகிறோம். இயேசு அண்டை பார்க்க போகிறோம். உலகத்தில் இதோ எந்த மனுஷனும் பிரகாசிப்புகிற அந்த ஒளி, அந்த இயேசுவின் அன்பு எப்பேற்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்த்து ஜெபிக்க போகிறோம். வாசிங்க. அப்ப என்ன நடக்கிறது? நீங்கள் அவனுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அவனுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற சூழ்நிலையில் அவனுக்கு நீ அந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. நாங்கள் செய்கிறோமா? நாங்கள் நடக்கிறோமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. வாசிங்க தொடர்ந்து. அப்படியே விசுவாசமோ கிரியைகள் இல்லாததால் தன்னைத்தானே செத்ததாய் இருக்கும். வாசிங்க. ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, நீ சொல்லிக் கொண்டு இருக்கிற எனக்கு கிரியை உண்டு, கிரிகை இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியினாலே உனக்கு அப்புறமா நான் காண்பிப்பேன் என்பானே. வாசிங்க. தேவன் உண்டென்று விசுவாசிக்கிறாய். வாசிங்க. அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. என்னது? எது விசுவாசிக்குதான்? பார்த்தீங்களா அன்பானவர்களே? வேதம் சொல்லுகிறது பிசாசு விசுவாசிக்கிறது, அது விசுவாசிக்கிறது. அதனால தான் சொல்லுது,
லேகியோன் என்ற அந்த பிசாசு பிடித்திருந்த போது, ஏன் மனுஷகுமாரனை சீக்கிரமாக எங்களுக்கு இல்லை, நீங்கள் வந்துட்டீங்க, காலம் நிறைவேறுவதற்கு முன்பாக எங்களை அழிக்கவா? ஆகவே மாணவர்களே, அந்த இடத்துல கூட ஆண்டவருடைய வல்லமையினால அவனை சுகப்படுத்தினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அவன் இயேசு வண்டை, அவன் இயேசு பின்னால் கடந்து போனான். இன்றைக்கு உன் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் இதோ பிசாசுகளும் நடுங்குகிறது. ஆனால் பிசாசு என்ன செய்யும் தெரியுமா? நடுங்கும், இன்னொன்று செய்யாது. என்னது அது செய்யாது? என்னது சொல்லுங்க? கீழ்படியாதுங்க. பிசாசு கீழ்படியாது. ஆகவே நாங்கள் இதோ கீழ்படுகிற பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால் எல்லா நேரத்தில் நாங்கள் விசுவாசிப்போம், தேவனை சார்ந்து இருப்போம், தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் செயல்பட எங்களை ஒப்புக் கொடுப்போம் அன்பானவர்களே. அதனால தான் இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பிசாசுகளும் விசுவாசிக்கிறது என்று சொல்லி. தெரியுங்க, அவர்தான் ரட்சகர், அவர்தான் தேவன் என்று சொல்லி. ஆனால் இதோ அவருக்கு அது நடுங்கும், ஆனால் கீழ்படியாது. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நாங்கள் எப்படி இருக்கிறோம்? நாங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? கீழ்ப்படிந்து இருக்கிறோமா? ஆகவே அன்பானவர்களே, அப்படி நாங்கள் செய்யாவிட்டால், வாசிங்க 20வது வசனம் என்ன சொல்கிறது? வீணான மனுஷரே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று அறிய வேண்டுமோ? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு துரிதமாக இயேசு என்ன செய்தார்? இயேசு வாழ்க்கையில், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, ஒரு குடும்பத்தில் ஒரு இதோ பாடுகள், வேதனைகள், இழப்புகள் அந்த போல இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி துரிதமாக எடுத்துக்கொள்வோம். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் எடுத்து நாங்கள் வாசிக்க போகிறோம். 11வது வசனத்திலிருந்து 17 முடிய வாசிக்க போகிறோம். இங்கே ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்படுகிறது. ஆனால் அன்பானவர்களே, அந்த பெண் ஆண்டவரிடத்தில் போகவும் இல்லை, அந்த பெண் ஆண்டவரத்துக்கிட்ட அற்புதம் செய்யணும் சொல்லவும் இல்லை, இது அவள் அந்த காரியங்களுக்குள்ள வரவே இல்லை. ஆனால் அவள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இழப்பு வந்தது, ஏதோ ஒரு காரியம் நடந்தது. அந்த காரியம் இதோ ஆண்டவர் எப்படி சரி செய்கிறார், எப்படி கிரியினாலே அவள் வாழ்க்கையில் அதை செய்து அவளை எப்படியே அன்பு கூர்ந்தார். எத்தனை முறைங்க, எத்தனை முறை என் வாழ்க்கையில் வேதனைகள், பாடுகள், துன்பங்கள், பயங்கள் என்னை நெருங்கின போது தேவன் மாத்திரம்தான் உண்மையா இருந்தார். அழாதே மகனே, அழாதே, கவலைப்படாத, தைரியமாக நான் இருக்கிறேன். எல்லாரும் கைவிட்ட போதும் காரணங்களை சொல்லுவது. ஆனால் கர்த்தர் அப்படி ஒன்றும் சொல்ல, அந்த பொண்ணுகிட்ட என்ன சொன்னாரா? இல்லவே இல்லை. அழாதே என்று சொன்னார். அழாதே. வாசிங்க, அப்புறம் என்ன நடந்தது? கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். பார்த்தீர்களா? அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். வாசிங்க. அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு என்று சொல்லி சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து, மரித்தவன் இப்பொழுது என்ன ஆயிட்டானா? அவன் உயிரோடு எழும்பி விட்டான். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில இப்படியான காரியங்களை தேவன் செய்ய அற்புதமானவராக இருக்கார். காரணம் என்ன தெரியுமா? அந்த பெண் எந்த முறுமுறுப்பும் செய்யவில்லை கடவுளை பார்த்து. ஆனால் அவள் வாழ்க்கையில அற்புதத்தை அவர் பெற்றுக்கொண்டாள். வாசிக்க தொடர்ந்து. அப்ப என்ன நடந்தது? எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தான். இதுதாங்க உண்மையான அன்பு. இயேசு அவனுடைய தாய் இடத்துல ஒப்பு கொடுத்தா. ஏன் உண்மையான அன்பு தெரியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த செத்து போனான்னு உயிரோடு எழுப்பினார் தானே. ஆனால் மீண்டுமாய் அவனுக்கு ஒரு நாள் என்ன உண்டு? மரணம் உண்டு. லாசரு அப்படித்தான், அவனுக்கு மரணம் உண்டு. ஆனால் அந்த தாயின் உள்ளத்தின் ஏக்கத்தை தேவன் அறிந்திருந்தார். உண்மையான ஏக்கத்தை எப்படி பூர்த்தி செய்ய முடியும்? அதுதான் பார்த்தோம் நாங்கள் யாக்கோபுல. அவனுக்கு தேவையை நீ செய்யாமல், நீ தேவையில்லாத அநேக காரியங்களே, நீ சட்டங்களை சொல்லிக் கொண்டு இருக்காது. நீ சொல்ல வேண்டியது ஒன்று தான். மனதுருக்கிற தேவன் அந்த கர்த்தருடைய வல்லமை வரும் பொழுது அவனை உயிரோடு எழுப்பும். அந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த காரியம் நடந்த போது நடந்த ஒரு சம்பவம் இன்றைக்கு ஒரு குடும்பத்தில், தனி மனிதன் வாழ்க்கையில, ஏன் தேசங்களிலே, சபையிலே வர வேண்டும் என்று ஆண்டவருடைய விருப்பமா இருக்கிறது. என்னது? வாசிங்க. என்னது அது? எல்லாருக்கும் இப்ப என்ன உண்டானதா? பயம் உண்டானது. பயம். தேவ பயம் இருக்குதா? பிசாசு நடுங்கும், அது பயப்படாது. ஆனால் அன்பானவர்களே, தேவ பிள்ளைகளுக்குள்ள இப்படியான காரியங்கள் இருக்கிறதா? தேவ பயம் இருக்கிறதா? நான் சொல்லுவேன்,
நான் உண்மைதான், நான் அடிக்கடிக்கு சொல்வேன், நான் பலவீனன் ஆண்டவரே, நான் குறைவுள்ளவன் ஆண்டவரே. ஆனாலும் எனக்குள்ள தேவ பயத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ பயம் சாவறதுக்கு பயப்படுவதில்லை, எல்லாருக்கும் வரும். அதுக்கு முன்பாக நீ கர்த்தரை சந்திக்க தயாரா இருக்கிறாயா? சொல்ல முடியுமா? அந்த தேவ பயம் எனக்குள்ள வைத்ததுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே தேவ பயம் அந்த இடத்துல வந்தது. வாசிங்க, எல்லாருக்குள்ளும் பயம் அடைந்தார்கள். வாசிங்க, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ள தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று தேவன் சந்தித்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தாய்க்குள்ள இருந்த குறையை தேவன் சந்தித்தார். உங்களை சந்திப்பார், எங்களை சந்திக்க வந்திருக்கிறார். அவருக்கு இடம் கொடுக்க தயாரா? நடந்தது என்ன? வாசிங்க, வாசிங்க. சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்புறமா என்ன நடந்தது? இந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதும் சுற்றில் இருக்கிற திசைகள் யாவற்றிலும் என்ன நடந்ததா? பிரசித்த கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இதுதான் உங்களை அழைத்ததுக்கு காரணம். விசுவாசம் இல்லாத இதோ ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்கள் இருக்க முடியாது. விசுவாசம் இல்லாதது செத்ததா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு உயிர் பெற்றிருக்கிற உன் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில தேவன் உயிர் பெற்றாரு. அதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இந்த நாளில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தாழ்த்தி, ஆண்டவரே என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் எங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கார். கடைசியாக 2 வசனத்தை நான் சொல்லி நான் இந்த நாளிலே ஒப்பு கொடுத்த ஆண்டவரத்தில் ஜெபித்து நாங்கள் கடந்து போக போகிறோம். ஆனால் அன்பானவர்களே, இந்த இடத்துல உண்மைதான், அந்த பிள்ளைக்கு அற்புதத்தை செய்தார், மகிழ செய்தார், சந்தோஷம் வந்தது, பயம் உண்டானது, தேவனை மகிமைப்படுத்தினார், எல்லாம் நல்லது. ஆனால் இன்னொரு வசனத்தை சொல்லுகிறேன். உங்கள் வசனத்தினால் அல்ல, பிள்ளைகளை அதான் வாசித்தோம். 1 யோவான் 3:18 நாங்கள் அதான் வாசித்தோம். வசனத்தினால் அல்ல, உன் பேச்சினால் அல்ல என்று சொல்லி, கிரிகைகளிலே நீ செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி. யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 47வது வசனத்தை வாசிங்க. என்ன நடக்கிறது? வாசிங்க. எங்கள் வாழ்க்கையில் அன்பானவர்களே, இந்த சத்தியத்தை நாங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். என்னது? 12:47வது வசனம் சொல்லுகிறது இப்படியாக, ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டு விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. ஐயோ, சந்தோஷமா இருக்குது. என்னது? என் வார்த்தை கேட்டோம், என்ன இல்லை அவனுக்கு? சந்தோஷமா இருக்குது. இதை படிக்கும் போது என்னது? சந்தோஷமா இருக்குது. என்கிட்ட ஒரு கேட்கும் போது, இந்த வசனத்தை கேட்கும் போது, என்னது இப்படி இருக்குது? அதனால தான் இந்த பிரசங்கில தான் சொல்லுது, உன் கண்ணில் என்ன நான் செய்யறியோ எல்லாம் பண்ணு, ஓடு பண்ணு, எல்லாம் செய்ய, ஆனாலும் என்று சொல்லப்படும். இந்த வசனம் இதில் முடியல. அப்படியான என்கிட்ட கேட்டுட்டு நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்கலாமே, நியாயமே தீர்ப்பது இல்லையா? ஓஹோ, அந்த அப்புறமா என்ன சொல்லுது பாருங்களேன். வாசிமா அந்த வசனத்தை மீண்டுமாய், என் வார்த்தைகளை கேட்டு விசுவாசியாமல் போனால் அவனை நான் என்னது? இயேசு நியாயம் தீர்ப்பது இல்லையா? வாசிங்க. உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல், நான் நியாயம் தீர்க்க வராம உலகத்தை நான் ரட்சிக்க வந்தேன். ஆமாப்பா, உனக்கு வாய்ப்புகளை தருகிறார். உன்னை ரட்சிக்க வந்த அந்த தேவன் என்ன சொல்றார்? வாசிங்க. இப்போ என்னை தள்ளி என் வார்த்தை வசனத்தை, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னை தள்ளி என் வசனத்தை நீ தள்ளுவாய் என்று சொன்னால் அது யாரா இருந்தாலும் அன்பானவர்களே, ஆண்டவர் சொன்னார், நான் நியாயம் தீர்ப்பதில்லை, ஆனால் என்ன நியாயம் தீர்க்கமா? வாசிங்க. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிற ஒன்று இருக்கிறது, தோன்றுகிற ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே கடைசி நாளிலே அவனை நியாயம் தீர்க்கும். தப்பவே முடியாது, தப்பவே முடியாது, யாரும் தப்ப முடியாது. அது கடவுள் இல்லைன்னு சொல்லலாம், அது எந்த மதத்தாரா இருக்கட்டும், அது ரட்சிக்கப்பட்டவளா இருக்கட்டும், அது எந்த சபையா இருக்கட்டும், ஒரு நாள் ஆகும்.
அந்த இடத்துல அவங்க தப்பவே முடியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இன்றைக்கு உன் வாழ்க்கை கிரிகையினாலே நீ செயல்பட வேண்டும் என்று சொல்லி நான் ஒன்று சொல்லி, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தாய் ஒருத்த மகள் அவருடைய வாழ்க்கையில இதோ கண்ணீரோடு அந்த தலைப்பை எப்படியாவது போட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா ரவுடியாம். அந்த அம்மா ரவுடியா இருந்து இயேசுக்கு எதிர்த்து நடக்கிறவங்க, ஆண்டவரை அவங்க வெறுத்தவங்க. அவங்க ஒரு புறஜாதி ஒரு பெண்ணா இருந்தாங்க. அவர் வாழ்க்கையில ஆண்டவர் செய்த பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? அவங்க அப்படியா இருக்கும் பொழுது அவங்க கணவன் குடிகாரன், அவன் வந்து ஆண்டோட கடவுளுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனுக்கு பயப்பட மாட்டான். இந்த அம்மாவும் அப்படித்தான், அவருடைய பிள்ளைகளும் அப்படித்தான் என்று வாழ்க்கையில இப்படியே கண்ணீரோடு போகும் பொழுது ஒரு சூழ்நிலை வந்தது. அவன் வாழ்க்கையில அந்த பிள்ளையுடைய பிள்ளை ஒரு குழந்தை இருந்தது. பெரிய சாட்சி, நான் சுருக்கமாக சொல்றேன். அப்போ அந்த வாழ்க்கையில நடந்தது என்ன? அந்த பிள்ளை ஒரு ராவுல திடீரென்று தூக்கி பார்க்கும் பொழுது அந்த தாயுடைய தாய் மரித்து போயிருந்ததாம். அந்த பிள்ளையை தூக்கி எழுப்புறாங்களா, எழுப்பல, அது செத்து போயிருந்ததாம். அந்த பிணத்தை பார்த்து அழ ஆரம்பித்தாள். அந்த மகள் தூங்கி இருந்து எழுந்து அந்த பிள்ளை போய் என்ன என்று கேட்டு, அம்மா பிள்ளை இறந்துட்டான், அழுதாங்களாம். ரெண்டு பேரும் மாறி மாறி அழுதாங்களாம், கண்ணீர் விட்டாங்களாம். ஐயோ என் பிள்ளை இறந்துச்சு என்று அந்த தாய் அந்த பாட்டி அழ 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 இவர்கள் ஒருவர் தேற்றிக்கொள்ள அந்த அம்மா சரி என்று சொல்லி தேற்றும் பொழுது அந்த பிள்ளை சொன்னதான், அம்மா ஒரே ஒரு காரியம் செய்வோம், ஒரு சிஎம்சி அந்த கிறிஸ்துவ ஆஸ்பத்திரி சொல்லி அது சொன்னதான், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவோம். இல்லைம்மா செத்து போச்சு, இல்லை நீங்கள் கொண்டு போங்க என்று சொல்லி அந்த பிள்ளையை கொண்டு போனார்களாம். அந்த ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அந்த டாக்டர் கிட்ட கொண்டு போய் காற்று முன்பாக அந்த பிள்ளை ஏஞ்சி உட்காந்து அழ ஆரம்பிட்டு தான் உயிர் வந்துட்டு தான். அல்லேலூயா, உயிர் வந்துட்டு தான். இதோ அந்த இடத்துல அனுப்பிட்டாங்க. ஆனால் இது பெரிய அற்புதம் இல்லை. என்ன நடந்தது தெரியுமா? அந்த பிள்ளை சொன்னதான், அந்த குழந்தையுடைய அம்மா சொல்லிச்சாங்க அவங்க அம்மா கிட்ட, அம்மா இந்த ஆஸ்பத்திரிக்கு வர்றது முன்னால கடவுளே நீ மையான இயேசுவா இருந்தா, கடவுளா இருந்தா என் பிள்ளைய நீங்க என்னது உயிரோடு எழுப்புங்க, உமக்காக வாழ்வேன் என்று சொல்லி அந்த பிள்ளை உள்ளத்துல பொருத்தனை பண்ணினதான். அப்படியாக தேவன் அதை கனம் பண்ணி அந்த பிள்ளை உயிரோடு எழுப்பி விட்டாராம். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்து. இந்த ரவுடி அம்மா என்ன ஆயிட்டாங்க தெரியுமா? ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு போதகம் பண்றாங்க. அவருடைய மகள் பாஸ்டர் ஆக்குறாங்க, மருமகன் பாஸ்டர் ஆக்குறாரு, குடிக்காரன் அடிச்சாரு அவர் பாஸ்டர் ஆக்குறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இதுதாங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் கிரியைகளை நடக்க ஆண்டவத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் எழுந்து நின்று இன்றைக்கு அப்படியாக நான் கடந்து போவோம். தொடர்ந்து பாஸ்டர் ஊழியக்காரர் நடத்துவார்கள். எல்லாரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா, எல்லாரும் எழுந்து நிற்போம். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை செவியல்ல எட்டியச்சு? அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனை, விசுவாசம் இல்லாமல் சொல்லுங்க நீங்களாம், விசுவாசம் இல்லாதவர்கள் தேவனை, நமக்கு இப்படிதான் கேட்டோம் வசனம். தேவ ஜனமே, விசுவாசம் இல்லாம தேவனை கேட்கல. எனக்கு சொல்லுங்க, நாங்க யாரை பிரியப்படுத்த வந்திருக்கிறோம்? அவர் தேவனை பிரியப்படுத்தாம இந்த கிரியையினால, உண்மையான அன்பினால தேவனை தேடி கொள்வோம். அல்லேலூயா. ஏதோ எங்களுக்குள்ள ஏதோ ஒரு காரியம் விசுவாசித்தால் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் உண்மையுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆகவேதான் இந்த நாட்களில் கூட கடைசியாக ஒரு வார்த்தை எடுத்து இந்த தியானிக்கிறோம். அதில் இது மிக முக்கியமானது. தேவனுடைய பிள்ளைகளும் புதிதாக வந்திருக்கிறவர்களுக்கும் இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். என்னை தள்ளி என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கும் என்றும் நான் சொன்னபடியே வசனமே அவனை கடைசி நாட்களில் நியாயம் தீர்க்கும். எத்தனை ராமன் சொல்றீங்க? கடைசி நாட்களில் நாங்கள் எதைதான் என்ன செய்தாலும் இந்நாட்களில் கடைசி நாட்கள் நாங்கள் தேவனை சந்திக்க போகிறோம். அந்நாட்களில் இந்த வார்த்தை, இந்த வசனம், இந்த கேட்ட எல்லா வார்த்தைகளையும் தேவன் நிறுத்தி எங்களை நியாயம் தீர்ப்பாராம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் எங்களோட கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆக இந்த நாட்களில் கேட்ட வசனத்தின்படி கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறுவதற்கு உண்மையிலே நமக்காக, எங்களுக்காக, இந்த உலகத்துக்காக தன்னையே ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்த
ஒப்பற்ற இயேசுவின் அன்பு என்றும் நம் வாழ்க்கையில் மாறாத ஜீவனுடைய அன்பு எங்களை மேற்கொள்ளும்படியா அந்த அன்பை நாங்கள் கிரியையினால, எப்படிப்பட்ட கிரியை, நம்முடைய சரீரத்தின் மூலமாய் ஆண்டவரை துள்ளி குதித்து நாங்கள் இப்படி நன்றி சொல்லி பாடப்போகிறோம். எல்லாரும் நாங்கள் தேவனை இப்படி துதிப்போமா, நன்றி சொல்லி துதிப்போமா? உண்மையிலே நீங்க தேவனை பிரியப்படுத்தி வரனால் அவரை நன்றி சொல்லி நாங்கள் துதிக்க போறோம். எல்லாம் துதிப்போமா? எல்லோரும் துதிங்க. கைகளை கட்டி கொண்டு இருக்காம கைகளை மேலே உயர்த்தி ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற நாங்கள் நன்றி உள்ளவராய் அவருக்கு கிரியையினாலே காண்பிப்போம். இப்பொழுது ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செய்து விடுவித்து நியாயத்தீர்ப்பு நாட்களை எங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. கர்த்தர் நமக்காக இன்றும் என்றும் பரிந்து பேசுகிற தேவன் நம்ம அருகிலே இருக்கிறார் என்று விசுவாசத்தோட எல்லோரும் துதிப்போமா? ஆண்டவரே நன்றியோட துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எல்லோரும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை கேட்டவர்கள் இப்பொழுது அவருடைய வசனத்தின்படி நாங்கள் அவரை துதிக்க போகிறோம். நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, கிருபை உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, பரிசுத்தம் உள்ளவரே, எங்கள் அன்பு நிறைந்தவரே, எங்கள் மாறாத ஜீவனை எங்களுக்காக யாவையும் செய்து முடித்து இதோ நான் சீக்கிரம் வருகிறேன், அவர் செய்த கிரியை கேட்ட பலன் என்னோட வரும் என்று சொன்ன இயேசுநாதரே, எங்கள் மத்தியிலே அன்பு நிறைந்தவர், எங்கள் மேலே பிரியம் நிறைந்தவர், கிரியையினாலே நிறைவேற்றி நான் சென்றேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அப்பொழுது என் முன்னே நிற்கிற ஒவ்வொருவரை நான் நியாயத்துக்கு நாட்களை உங்கள் முன்பே நிற்கும் பொழுது யாருமே தப்பித்துக் கொள்ள முடியாது என்று தயவு செய்து நீங்க எல்லோரும் தயவு செய்து நீங்க உங்களை மீட்ட தேவனுக்காக, உங்களை மேற்கொண்டு அழைத்த தேவனுக்காக இப்படி துதிங்க, துதிங்க. விடுதலை பிறப்பறைகள், விடுதலை பிறப்பறைகள், அற்புதத்தை பிறப்பறைகள். அவர் சொன்னதை செய்து தீருவரையும் நம்மை விட்டு தீராத அன்பு கொடுத்த தெய்வம் இப்பொழுது அக்கினியாய், 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 அக்கினியாய் ஒவ்வொரு நிரப்புவராக. சங்கர மகர பதுரப சகர பதுரபா உரிபரப சகர பதர மகர பதுரபா. உங்களுக்கு பிரியமான ஒருவர், உங்களை நேசிக்கிற ஒருவர் மரண படுக்கையில் இருந்தா நீ எந்த அளவாய் கதறி அழுகிறீர்களோ, இந்நாட்களை நமக்காக யாவை செய்து முடிக்க மரணத்தலத்தில் தேவன் நமக்காக எத்தனையோ பாடுகளை சந்தித்து உன்னையும் என்னையும் வெளியேற பெற்ற இரத்தத்தில் மீட்ட தேவனை போதிய அளவுக்கு உன்னால் துதிக்க முடியாவிட்டால், நீர் அவரை தேடாவிட்டால், கடைசி நாட்களிலே அவர் நியாயம் தீர்க்கும் நாளிலே அன்பு நிறைந்த பாசமுள்ள ஆண்டவர் உன்னை சந்திக்கிற நாட்களிலே நான் உன்னை அறியேன் என்று சொல்லாதபடிக்கு இப்பொழுது கைகளை உயர்த்துவோமா, கைகளை உயர்த்துவோமா? நீ உலக பிரகாரமாய் எங்கெங்கு திரிகிறாய், உன்னை மீட்ட தேவன், உன்னை இந்நாட்களை ஜீவனாய் வைத்திருக்கிற தேவன். ஒரு நாள் மரணம் கத்திக்கும், ஒரு நாள் உலகம் அழியும். அப்பொழுது நானும் நீயும் ஜீவனுள்ள தேவனை கேளும்படியாய், அந்த ஜீவனுள்ள கடவுளை கண்டிக்கொள்ளும்படியா நீங்க துதிங்க, எல்லா துதிங்க, தயவு செய்து துதிங்க. நீங்க அழுது அழுது கூப்பிடுங்க, கர்த்தரை நேசிக்கத்தக்கதா இதயத்திலிருந்து கூப்பிடுங்க. இன்றைக்கு இயேசு இந்த உலக கடைசி நாட்களில் வந்திருக்கிற உலகம் சாட்சி கொடுக்கிறது, அழிவு நாட்களில் வந்திருக்கிறோம். அழிவில்லாத ராஜ்யத்தை பெறும்படி மகிமுள்ள ஜீவனங்கள் மத்தியில் இருக்கிறார். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஆண்டவரே, அவருடைய அன்புக்கு மாறில்லை, அவருடைய அன்புக்கு முடிவில்லை. நாங்கள் எல்லாரும் வாழ்வதே அவருடைய சுத்த கிருபை, அவருடைய சுத்த கிருபை. நான் வாழ்வது உங்க கிருபை, நான் வாழ்வது உங்கள் தயவு, நான் வாழ்வது உங்கள் கிருபை, நான் வாழ்வது உங்கள் தயவு. என்னுடனும் உள்ளம் எல்லாம் அப்பா உமக்காக தானே, அப்பா அப்பா உமக்காக தானே, அப்பா. எல்லோரும் அப்பா, கைகளை உயர்த்தி அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல அவருடைய அன்புக்கு பூரணமாக எங்கள் உள்ளங்களை நிரப்பி எங்களை பாதுகாத்த ஆண்டவர் என்று
ஒருபோதும் மாறாத ஜீவ அன்பு எங்களை நிரப்பும்படியா இப்பொழுது ஒப்புக்கொள்ளப்பட்டதாய் சொல்லு அப்பா ஏசப்பா அப்பா ஏசப்பா நான் வாழ்வது உங்க கிருபை நான் வாழ்வது உங்க தயவு நான் வாழ்வது உங்க கிருபை நான் வாழ்வது உங்க தயவு துன்ப நேரத்திலும் என் பாடுகள் வேளையிலும் துன்ப நேரத்திலும் என் பாடுகள் வேளையிலும் பலம் தந்து காப்பவரே என்னை திடன் கொள்ள வைப்பவரே பலம் தந்து காப்பவரே என்னை திடன் கொள்ள வைப்பவரே அப்பா எல்லோரும் கைகளை உயர்த்தி அவர் நாமத்தை மட்டும் நீங்கள் அழைங்கள் அவருடைய உள்ளத்தில் அழைத்து என் அப்பா அப்பா என்று ஈவன் உள்ள தேவனை கூப்பிடச் சொல்லு அவருடைய உள்ளத்தில் எங்கள் இல்லத்திலே அவர் வட்டி கிரியை செய்யத்தக்கதாய் அவருடைய அற்புத வல்லமை இப்பொழுது எங்கள் உள்ளத்திலே நிறைக்கத்தக்கதாய் எல்லா கட்டுகளையும் எல்லா நோய்களும் எல்லா போராட்டங்களும் எல்லா கண்ணுகளும் எல்லா வியாதிகளும் இயேசுவை சொல்லும்படியார் அவருடைய உச்சரிப்பான அந்த நாமத்தை மட்டும் நாங்கள் அழைக்க அற்புதத்தை செய்கிறவர் எங்கள் நடுவில் இருக்கிறவர் உங்களுக்கு சொல்ல வரை ஆராய்க்கின்ற ஒன்று மறுபடியாய் ஏசப்பா அப்பா ஏசப்பா அப்பா ஏசப்பா அப்பா இயேசப்பா நான் வாழ்வது உங்க கிருபை நான் வாழ்வது உங்க தயவு நான் வாழ்வது உங்க கிருபை நான் வாழ்வது உங்க தயவு தனிமை நேரத்திலும் நான் தவிக்கின்ற வேளையிலும் தனிமை நேரத்திலும் நான் தவிக்கின்ற வேளையிலும் ஆறுதல் அடைக்கலமே என்றும் அனுகூலமானவரே என் ஆறுதல் அடைக்கலமே அவர் ஒருவரே நமக்கு அடைக்கலம் அவரே ஆறுதல் தேவனாய் இருக்கிறவர் அவரே எங்களுக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்கிறவர் உன் கண்ணீரை காண்கிறார் உன் வேதனை அறிகிறார் உன் துயரத்தை அறிகிறவர் உனக்காக மனக்காடுகிறவர் உனக்காக யாரும் செய்து முடிக்கிறவர் அவரை இன்றி எந்த ஒரு பூரணத்திலும் அறிய முடியாதபடி என் ஏசப்பா மாத்திரம் உங்கள் சுகமும் பெறவும் ஆரோக்கியத்தை ஒடுக்கும்படியால் அவருடைய வல்லமை அவருடைய சுகமாக்கு வல்லமை அவருடைய கிருபை வல்லமை உங்களை ஆட்கொள்ளும்படியால் ஏசப்பா அப்பா ஏசப்பா அப்பா ஈசன் வல்லமை ஆவியானவரே இயேசப்பா நான் வாழ்வது உங்க கிருபை நான் வாழ்வது உங்க தயவு இயேசுவே நான் வாழ்வது உங்க கிருபை ஈசன் நான் வாழ்வது உங்க தயவு கண்ணீர்
வல்லமையும் மகத்துவமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வேளை சுவாமி இந்த நேரடியாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் இந்த நேரத்தில் கர்த்தாவே டெலிவிஷன் மூலமாக காணுகிற பிள்ளைகளையும் இங்கே இன்றைக்கு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, நான் கிரியினாலும் உண்மையிலும் அன்பு கூறும் பொழுது எங்களுக்காக யாவை செய்து முடித்த ஜீவ அன்பு, அவருடைய அன்பு எப்பொழுதும் ஊட்டப்பட்டிருக்கின்ற ரோமர் 5 அன்று சொன்னது போல அந்த அன்பு மாறாத அந்த ஜீவனுள்ள அன்பு, ஒருவரின் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படியாய் அவர் எங்களுக்காக சிலுவையில் சிந்திய அன்பு ஒவ்வொரு பிள்ளையும் நீ ஆரோக்கியம் உண்டுமாகடியா இதை ஒப்புக் கொடுக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய கிருபை இறங்கி ஆசீர்வதித்த ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பிளப்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless.